கருப்பசாமி மறுபடி காங்கயம் போயிடுச்சு. எனக்கு இடத்த நல்லபடியாக விற்று கொடுக்கணும்ப்பா, இடத்த விற்று கொடுக்கணுமா, ஓடி போய் காலில் விழுந்துட்டு வா. நானும் எவ்வளவோ முயற்சியெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன், அப்படி தானே? அந்த முயற்சி எடுத்தாலும் எந்த இதுக்கும் பலன் இல்லாமல் இருக்குது. அதே போல் முதல்ல அந்த இட பிரச்சனையை தீர்த்து கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பேன் உனக்கு உருவாக்குனா போதுமா? நான் கொடுக்குற கனியை கொண்டு வச்சுட்டு வர்ற வியாழக்கிழமை மணிக்கு வரணும். வந்துடுவியா? இதை கொண்டு படியில் வை. இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி எனக்கு சீக்கிரமாக எனக்கு ஒரு தீர்வு தெரியணும், அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொண்டு இதை வச்சிரு. இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. வச்சுட்டு வர்ற வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வியாழக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார், வச்சுட்டு வந்துடு. அடுத்த 90 நாளுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு அந்த இடத்த முடிச்சு கொடுத்துட்றேன். வச்சுட்டு வந்ததுனால உனக்கு டைம் கொடுத்துருவேன், என்னை வந்து பாரு. மற்ற விவரம்லாம் அப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடி தாராபுரம் போயிடுச்சு. எனக்கு வெள்ளாமையும் விளையணும் நல்லபடியாக, எனக்கு அதே மாதிரி என் மகனுக்கு நல்லபடியாக கல்யாணமும் அமையணும், அதே மாதிரி இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் நல்லா அமைச்சு சரி பண்ணி கொடுத்து உனக்கு அப்படி பண்ணி கொடுக்கணுமா, போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போலேயே நல்ல பிள்ளையாக நான் தேடி அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி வெள்ளாமையும் நல்லா அமைச்சு கொடுத்து கடனையும் கட்டி நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா, போய் காலில் விழுந்துட்டு ஓடு. இன்னும் ஒரு 13 நாள் பொறுத்துக்க. 13 நாளைக்கு கொஞ்சம் ஒரு சுமாராக இருக்கும். 13 நாள் இருந்து உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நல்லா எந்த இடம் போனாலும் அந்த இடம் நல்ல வருமானத்தை கொடுத்துட்றேன். தோட்டத்தில் கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி பயணம் நல்ல தொலாவி நல்ல பிள்ளைய கருப்பன் நானே உனக்கு தொலாவி அமைச்சா போதுமா, அதை அமைச்சு கொடுத்துட்றேன். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. உனக்கு எல்லாம் நல்லபடியாகவே உனக்கு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். அமைச்சு கொடுத்தா போதுமா, விட்டவா அதை இருப்பிடத்தில் வச்சுக்க. இதில் எல்லோரும் சாப்பிட்றணும். கருப்பன் கூடவே இருக்கிறம்போ. கருப்பசாமி மறுபடியும் அருப்புக்கோட்டை போயிடுச்சு. எனக்குள்ள கேஸ் பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி என்னோடய தாய்க்கும் உடல்நிலையில் கொஞ்சம் சரியில்லை, அதையும் சரி பண்ணி கொடுக்கணும். சரி பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? அதனால் உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து கேஸ் பிரச்சனையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து உனக்கு தொழிலில் செய்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதை கொண்டு ஓடுற தண்ணியில் விடுறா அப்படின்னு நான் அப்போவே விட்டுட்டில் ஒன்று வர சொன்னேன். போடலாமே, நான் ஓடுற தண்ணி தான் சொன்னேன். ஆற்றுல கொண்டு விடணும் ஒன்று சொல்லியில்ல. ஓடுற தண்ணியில் எதில் வேணாலும் கொண்டு விடு. அதை வீட்டில் வச்சுருக்க பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் விட்டுட்டு என்னை வந்து அமாவாசைக்கு பார்க்குறியா இடையில பார்க்குறியா? விட்டுட்டு அமாவாசைக்கு என்னை வந்து பார்க்கணும். அடுத்த ஒரு 4 மாத காலத்துக்குள்ளே கேஸுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம். முதல்ல அதை கொண்டுட்டு போய் ஆற்றுல விடணும். விட்டாத்தான் அதுக்கு ஒரு தீர்வே. அதனால் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிற பிரச்சனையை, அதனால் முதல் விஷயம் அதை பிரச்சனையை தீர்த்துருவோம். அதனால் கேஸ் பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து கடனையும் கட்டி செய்கிற தொழிலில் நல்ல வருமானத்தை கொடுத்து அதே போல் ஒரு கவர்மெண்ட் வேலை பார்த்துட்ருக்கான். கவர்மெண்ட் வேலை பார்த்துட்ருக்கான். இதில் பெருசாக ஒன்றும் தெரியல. அடுத்ததுலையாவது வந்து நல்லபடியாக அமையுமா, அப்படி தானே கேட்ட? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. நீ உட்கார். ஒவ்வொன்றா வந்துடுறேன். முதல்ல வீட்டுக்குள்ளே இருக்கிறத வெளியேற்றணும். வீட்டுக்குள்ளே இருக்கிறத வெளியேற்றணும். சரி, வெளியேற்றணும். அதை வெளியேற்றணும் அப்படின்னா தான் நீ நினச்ச மாதிரி நமக்குன்னு ஒன்று பேர் சொல்ல வாரிசு வரும். இது 2வதா? என்ன 2வது? அதுதான் 2வது. அதனால் 2வது திருமணம், அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி அந்த 2வது திருமணத்துக்கு நல்ல வாக்கு நமக்கு வாரிசு வருமா அப்படின்னு போய் பார்த்தா வாரிசெல்லாம் வந்துடும். ஆனால் வீட்டில் இருக்கிறத வெளியேற்றணும். அதுக்கப்புறம் தான் கேஸ் பிரச்சனை, அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள பிரச்சனை அத்தனையும் தீர்த்து கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். வர அமாவாசைக்குள்ளே வெளியே ஏற்றிடணும். ஏற்றிடுவில்ல? அதுக்கு நான் அப்போவே கனி கொடுத்துட்டு போகிறேன். சரியா? எல்லாம் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்தேன். அடுத்த ஒரு 40 நாளுக்குள்ளே உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து அதுக்கு உண்டான வழியும் அமைச்சு கொடுத்துட்றேன். இதை பண்ணினேன் அப்படின்னா வர்ற ஆடி முடிஞ்சு ஆவணி மாதத்துலேருந்து உனக்கு கருவை உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? ஆடி முடிஞ்சு ஆவணியில் வர ஆடி மாதம் வந்து நீயும் உன் மனைவியும் வந்து எனக்கு பால் குடம் எடுத்துடணும்.
அடுத்த 30வது நாள் உனக்கு நீ நினச்சது போலயே உனக்கு கருவையும் உருவாக்கி கொடுத்துட்றேன், கேஸ் பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துட்றேன். அதில் எந்த வித குழப்பம் இல்லாமல் உனக்கு வாழ வச்சா போதுமா? கிட்ட வந்து உட்கார். குடியது இதை போய் தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிடணும். நீ கருப்பசாமி கூடவே வந்துடு அப்படின்னு. இன்னையிலேருந்து நான் கருப்பம் கூடவே வந்துடுறேன். போய் மொதல் வேலை என்ன பண்ணணும்? அதை எடுத்து தண்ணியில் விட்டுறணும். நீ ஓடுற தண்ணியில் எதில் வேணாலும் விட்டுரு. சரியா? அப்படி டவுட்னு இருந்து கேட்டுப்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த பொறுப்பா? சரி. கருப்பசாமி மறுபடி கம்பம் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம வயசுக்கு எல்லா வேலையும் செஞ்சு பார்த்துட்டான். என்னடா மகனே, எல்லாம் செஞ்சு பார்த்துட்டான். ஹார்ட்வேர் வேலையிலேருந்து இப்போ ஒரு வேலைக்கு போயிருக்கேன், அதுவும் எல்லா வேலையும் பார்த்துட்டான். அதில் ஆன முன்னேற்றம் எதுவுமே எங்கள் கண்ணுக்கு தென்படலை. இப்போ கடனாகி போய் தான் உட்காந்துருக்கான். அதானே? அதே போல் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வரேன், காலையில் விழுந்துட்டு வா. சரி, நீ எதிர்பார்த்தது போல் நம்ம திருமணத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும். அதுவும் பெருசாக ஒரு ஆற்றம் இல்லை இல்லையா? இருக்குதா? அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக நான் கருப்பசாமி உனக்கு நல்ல தொழில் அமைச்சு கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து 2வது திருமணத்தையும் நல்லபடியாக அமைச்சா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு தர கிட்டவா? எனக்கு வர்ற எப்படிப்பா வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை மாடல் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வருவியா? எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை வரணும். இல்லாமல் வந்து வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு வரணும். 2ல் ஒரு நாள் வா. உனக்கு கழுத்துக்கு வந்து நிற்கிது பிரச்சனை, அப்படி தானே? அதனால் இப்போ நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் வீடு வாசலில் கொண்டுட்டு போய் எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுரு. இன்னொரு கனியை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி அங்கே வச்சிரு. அதுக்குள்ளே நான் வந்து என்னை போய் ஓடி போய் நான் பார்த்துட்டு வந்து கடனுக்கு என்ன வழி செய்யலாம், இப்போ செய்கிற வேலையில் கடனை கட்ட முடியுமா, இப்போ முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதனால் நீ மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். அதனால் ஒரு 8 நாளுக்குள்ளே ஓடி போய் நான் தொலாவி உனக்கு நல்ல முடிவா நீ எந்த தொழில் எடுத்தாலும் நட்டம் இல்லாமல் கருப்பை உனக்கு நடத்தி கொடுத்து எதிர்பார்த்ததை விட கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழ வச்சா போதுமா? நான் அமைச்சு தரவா. இதை வீட்டை சுத்தம் பண்ணிடு. இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிடணும். அதை அறுத்து புழிஞ்சு ஒரு டம்ளரில் வச்சுக்க. கோமியத்தை கலக்கிடு. மஞ்சத்தூள் கொஞ்சம், பால் கொஞ்சம் எல்லாம் கலக்கி வீடு வாசலெல்லாம் துடைச்சி விட்டுட்டு மிச்சம் இன்னொரு கனியை போட்டுட்டு போய் இருப்பிடத்தில் என் பேரை சொல்லி வச்சிரு. இன்றைக்கே உன் படிவாசல் வந்துடுறேன். நான் சொன்ன மாதிரி 8 நாளுக்குள்ளே என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் கருப்பசாமி நல்ல வேலையை உனக்கு தொலாவி அமைச்சிட்றேன். ஏன்னா இப்போ செய்கிற வேலையில ஒரு 7 லட்ச ரூபா கடன் கட்ட முடியாதுல்ல. அப்புறம் நீ அதை கட்டிகிட்டு இருந்தால் கல்யாணமும் தடங்களாயிரும். அதனால் சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுனால ஒரு 8 நாளுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிடுவோம். அப்படி பண்ணால் போதுமா? நான் அமைச்சு தரம்போ. கருப்பசாமி சரி, அப்படி இருக்குமாப்பா? சரி, நீ மறுபடியும் போய் என்னோடய ஆலயத்தை போய் சுற்றிட்டு வாப்பா. ஓடு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். உட்கார். இன்னும் முன்னாடி வா. நீ இந்த பறவை உன் கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். நான் கருப்பசாமி. அப்படியாப்பா? நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்து எல்லாம் சரி பண்ணியாச்சு. ஆனால் வந்து மறைமுகமாக சொல்கிறேன், 2 பேரும் புரிஞ்சிக்க மாட்டியா? இல்லை மறைமுகமாக சொல்லலாமா வேணாமா? நீ சொல்லு. சொல்லலாம். அப்படியாப்பா? அப்படின்றியா? நீ சொல்லு. சொல்லலாமா வேணாமா? வேணாம். நீ சொல்லு. அப்போ அதுக்கு நீ என்ன எப்படி இருக்கணும்? அது வந்து இன்றைக்கி என்ன கிழமை? கருப்பை இப்போ நானாக தொலாவி ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். என் குதிரை ஓடி போய் பார்த்துட்டு வந்துச்சு. பார்த்துட்டு வந்ததுனால தான் கருப்பசாமி மறுபடியும் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். அதனால் சொல்லலாமா வேணாமான்னு கேட்டேன். என் சகோதரர் வேணாம்டா அப்படின்ட்டேன். அதனால் உனக்கு தெரியாமல் நீ சொல்லலாம் அப்படின்ட்டேன். அப்படி தானே? இருந்தாலும்
தப்பு எங்கே அப்படின்னு நான் தட்டி கேட்கணும். அதே மாதிரி நியாயம் எங்கேயும் அங்கே கருப்பசாமி துணை நிற்பேன். அதனால் வர்ற ஞாயிற்றுக்கிழமை வரணும். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பாதத்தில் விழுகிற மாதிரி 3 மாலை, எனக்கு 3 பாட்டில் சுருட்டு. அது வர்றதுக்குள்ளே எப்படி இருக்கணும் நீ சொல்லு. நீ அந்த வேலை நீ சொன்ன மாதிரி கருப்பசாமி நான் வெறும் மாலை மட்டும் எனக்கு வேணாம், எனக்கு சரக்கும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ நீ என்ன பண்ணணும்? உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்துட்றேன். உப்பு நான் வாய் உளறி நான் அப்பளை உளறிடுவேனுங்கிறதுனால தான் நான் கருப்பசாமி மறுபடியும் மாற்றி சொல்லியிருக்கேன். அதனால் எனக்கு சரக்கு சாப்பிட்றதுக்கு வேணும். அதனால் 2 பேரும் எனக்கு ஸ்வீட்டு வாங்கிட்டு வரணும், எனக்கு சரக்கும் வாங்கிட்டு வந்துடணும், எனக்கு மாலையும் வாங்கிட்டு வந்துடணும். வர ஞாயிற்றுக்கிழமை நீ 2 பேரும் எனக்கு நல்ல பதிலுன்னு சொல்லணும். சொல்லிட்ட அப்படின்னா சரி. இல்லை அப்படின்னா கருப்பசாமி இன்றைக்கி நல்ல மூடில் இருக்கேன், அதுக்கு விட்டு அப்படின்னா நீ நினச்சாலும் கூட நீ எதிர்பார்க்குற காலத்துக்கு வாரிசு அமைகிறது ரொம்ப டிலே ஆகுது. சரியா? அதனால் வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு வரும்போது எப்படி கொண்டு வருவேன்? ஸ்வீட் கொண்டு வரணும். முதல் காரணம் நீ தான். அதனால் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி எந்த பிரச்சனையும் இல்லை, உடல்நிலையில் இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன். ஒரு 9 மாதத்துக்கு அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை பார்த்துட்டு போகணும். வருவில்லை? இந்த 2 பேரும் கூடி என்னடா வீட்டுக்காரங்க கொண்டாந்து இங்கே கொண்டாந்து சிக்க விட்டேன் அப்படின்னு பார்க்குறியா? தன் கருப்பசாமி எங்கே இருந்தாலும் ஓடி போய் தொலாவி பார்த்துட்டு வந்துடுவேன். யாருக்குமே ஒரு சிலதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு வெளியில் சொல்லிடுவேன். என் சகோதரன் வேணாம் அப்படின்ட்டான். அதனால் அதை நீயே தப்பை திருத்திடணும். சரியா? இன்றைக்கே நீ தப்பை திருத்தணும். வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு அதுக்கு தான் ஸ்வீட் ஒன்று கேட்டிருக்கேன். அப்படியும் ஒரு இடைஞ்சல் நடந்துச்சு அப்படின்னா நான் கருப்பசாமி அப்புறம் நான் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும். என்ன பண்ணுறது? அதனால் இது 2 பேரும் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி நான் கூடவே இருக்கேன். இருப்பிடத்தில் கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி வச்சிரு. நான் கூடவே இருக்கம்போ இதை கொண்டு ஆஃபீஸில் கொண்டு வச்சிரு. நல்லபடியாக உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்துறேன். நீ போகிற பக்கம் நல்லபடியாக உனக்கு வியாபாரத்தையும் முடித்து கொடுத்து நிம்மதியாக அமைச்சு கொடுத்துறேன். வர்ற ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துறேன். சரியா? வர்ற ஆடி அமாவாசைக்கு எனக்கு என் 3 பேர்த்துக்கு உன்னோட பூ அலங்காரம் உன்னோடது தான். வர்ற ஆடி அமாவாசைக்கு நீ எதிர்பார்த்த மாதிரி அதே மாதிரி உனக்கு அலங்காரமாக உனக்கு அமைச்சிருக்கேன். தொழில் இன்னும் மேலும் இன்னிலேருந்து அமைச்சு கொடுத்துட்றேன். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் எனக்கு கொண்டாந்து கொடுத்துடணும். வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் சொன்னதை செஞ்சிடணும். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு முரட்டுப்பாளையம் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா எங்கே இன்னொருத்தனுங்க உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் சரி நீ பார்த்து என்ன முடிவு சொன்னாலும் சரிப்பா, மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வா. எடுத்து செய்யலாமா? இல்லை ஒரு பக்கம் கட்டெடுத்து தைச்சிடலாமா அப்படின்னு ஓடி போய் பார்த்தேன். நீ தனியாக ஆர்டர் எடுத்தெல்லாம் செய்ய வேணாம். சரியா? அதில் ஆர்டர் எடுத்து செஞ்சு நட்டமானது வரைக்கும் போதும். நட்டமாச்சா லாபம் வந்துச்சா? நட்டமாயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. மீண்டும் கடன் தான் அதிகமாகுது. அதனால் நீ நாளையிலேருந்து தனி ஆர்டர் எடுத்தெல்லாம் பண்ண வேணாம். நீ கட்டெடுத்து தைக்கிற அளவுக்கு நான் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த ஒரு 13 மாத காலத்துக்குள்ளே நீ எதிர்பார்த்ததோட கடனை எல்லாம் கட்டி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் கருப்பை உனக்கு உருவாக்கி 4 பேர்த்து போல் மதிக்கிற அளவுக்கு அதே ஏரியாவில் உனக்கு நான் கருப்பை காப்பாற்றினா போதுமா? என்னை கேட்காம யாருக்கிட்ட மீண்டும் நீ கடன் என்னை கேட்காம வாங்குவியா? என்னை கேட்காம இருந்தீங்கன்னா நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து என்னை கேட்காம கடனும் வாங்கக்கூடாது. வாங்க மாட்டீங்கள? வாங்கினா நான் பொறுப்பு கிடையாது. இன்னையிலேருந்து பணப்பிரச்சனை இல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். கட்டை எடுத்து தைக்கிற அளவுக்கு நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். எனக்கு உடல்நிலையில் கொஞ்சம் சரியில்லை அப்படித்தானே? உனக்கு உடல்நிலையிலலாம் நல்லா தான் இருக்குது, மனசு தான் சரியில்லை. வெளியில் மெல்லவும் முடியாது, துப்பவும் முடியாது. அதனால் கருப்பசாமி நீதே எனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும். அப்படி தானே கேட்டேன். 13 மாதத்தில் முடிவு பண்ணியாச்சு. நாளையிலேருந்து உனக்கு கடங்காரன் வாசலுக்கு வராத அளவுக்கு கரும்பை உருவாக்கி கொடுத்து 6 மாதத்துக்குள்ளே இருக்கிற கடனையும் நான் கட்டி கொடுத்துறேன். இதை நான் சொன்னதை மட்டும் செய். தனியாக ஆர்டர் எடுத்து துணி எடுத்து தைக்கணும் அப்படிங்கிறத மறந்துடும். சரியா? இன்னையிலேருந்து கட்டெடுத்து தைக்கிறதுக்கு நாளைக்கு காலையிலே போய் ஏற்பாடு பண்ணு.
உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ரெகுலராக உனக்கு வருமானத்தையும் கொடுத்து நிம்மதியாக படிக்க வச்சு உன் பயம் கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டானா இல்லையா? அதனால் அவனையும் நல்லபடியாக படிக்க வச்சா போதுமா? நான் அமைச்சு தரேன். சாமி மறுபடி அவினாசி வரிச்சு எனக்கு ஒரு லேண்டு வியாபாரம் பண்ணி கொடுக்கணும்ப்பா, எனக்கு லேண்டு வியாபாரம் பண்ணி தரணுமா? உனக்கு லேண்டு வியாபாரம் பண்ணி கொடுத்துடலாம். முதலாவது என் குதிரை உன்னோட கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் உனக்கு வேணுங்கிற செல்வாக்கும் வருமானத்தையும் கொடுத்தேன். கொண்டுட்டு போய் குப்பையில் ஓட்டிடமானே. ஆமாமா இல்லையா? எப்படி ஆமான்ற நீ சொல்லு. நான் கேட்குறான்லாம் சொல்லக்கூடாது. முதல்லலாம் இல்லை, இப்போ வரைக்கும் தொடர்கதையாக தான் இருக்குதா? இப்போ யாரோட லிங்க் நீ வச்சுக்கிறது இல்லையா? நான் கேட்குறது எவ்வளோ பிஸ்னஸில் உனக்கு வருமானம் வரும்? அதெல்லாம் பப்ளிக்கில் சொல்ல முடியாதுப்பா, அப்படி தானே? நீ கரெக்டான பிஸ்னஸ் இல்லை, லீகலாக இல்லை, இல்லீகலாக போகுது அப்படிங்கிறானே என் சகோதரன். இப்போ நீ சரி வரும்னு எதிர்பார்க்குறே இல்லையா? நீ அது வருமா வராதா நீ சொல்லு. வராது, வராமல் ஆயிடுச்சு இல்லை. அது தெரிஞ்சு நீ எவ்வளோ போட்டிருப்ப? நீ சொல்லு எவ்வளோ வந்திருக்கு? போகிறது பூரா அங்கே தான் போகுது, அப்படி தானே? அதனால் பகுதியை சொல்லி பகுதியை சொல்ல முடியாமல் இருக்குது. அதனால் போனது வரைக்கும் போதும், சரியா? உன்னை மீண்டும் அதை நிகழ்ச்சி நடத்தி மறுபடியும் இன்னொருக்கு அமௌண்ட்டு வரும் அப்படிங்கிறத நினப்பெல்லாம் விட்டுரு, அவ்வளோதான். ஒன் வே ரோடு போயிடுச்சு. அதனால் உன்னை மறுபடியும் வருங்கிறது அதை நினச்சி ஒரு ஃபோன் பேசினாலும் அது வேஸ்ட்டு தான். அதனால் உனக்கு இருக்கிற இடத்த விற்று கடனையும் கட்டி உனக்கு நல்லபடியாக வாழ்க்கையை உனக்கு கொடுத்துருக்கேன். அது இருக்கிற வாழ்க்கையை நல்லபடியாக தக்க வச்சு குடும்பத்தை ரன் பண்ணி போகிறதுக்கு உண்டான ஏற்பாடு நீ பண்ணு, சரியா? நீ சொல்லு என்ன பண்ணுறது? நீ சொன்னால் கேட்பானா? கேட்பான்னு தலையாட்டுவேன். வெளியில் போகும்போது மறுபடியும் பழைய நிலைமைக்கு அங்கேயே ஓடி போயிடுவேன். என்ன சரி நான் பார்த்துக்கல, நீ பார்த்துக்கிறிய உமானே? சரி அப்புறம் எப்படி பணத்தை கொண்டு கொடுக்க விட்டா? இனிமேல் இருந்தால் தானே போகிறக்கு. அதனால இப்போ எல்லாமே போச்சு. 5 வருஷங்களையா 10 வளர்த்தி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சரியில்லாமல் இருக்குது. அதனால் இருக்கிறது ஒன்றாவது நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. அதையாவது நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து உனக்கு அந்த 1 ஏக்கராவை நான் விற்றும் கொடுத்து கடனெல்லாம் கட்டி கொடுத்து உனக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு நிம்மதியான வாழ்க்கை அமைச்சா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. நீயும் போய் விழுந்துட்டு வா. நீ தானே கேள்வி கேட்டனையே, போய் விழுந்துட்டு வா. என் மகன் நான் சொன்னால் தட்டாமல் செய்வேன் அப்படின்னு. அப்புறம் எப்படி மகனை கொண்டுட்டு போய் உன் தாய் பேச்சை கேட்காம கொண்டு காசை கொடுத்தேன்? அதனால் பல லட்சம் வரும், அதனால் பல கோடி வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் உன்னி நீ எல்லாமே ஏமாந்து போய் தான் நிற்கிற, சரியா? அதையெல்லாம் முடிஞ்சது வரைக்கும் விட்டுரு. உன்னை புதுசாக இன்னொன்று தொடங்குவோம், சரியா? அந்த தொடங்குறதுக்கு உண்டான வழியும் முதல்ல அமைச்சு கொடுத்துட்றேன். நீ முதல்ல அந்த இடத்த விற்கிறதுக்கு உண்டான ஏற்பாடும் அமைச்சு கொடுத்துட்றேன். நான் கொடுக்குற கனியை கொண்டு வச்சுட்டு வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா, சரியா? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உனக்கு தொழிலுக்கு உனக்கு உண்டானதை கொடுத்துறேன். இந்த இடத்த வர மாசி மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே உனக்கு நல்ல ரேட்டுக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு விற்று கொடுத்துறேன், சரியா? அதை வச்சு யாராருக்கு எது நல்லதுக்காக யூஸ் பண்ணணுமோ அதுக்கு வரைக்கும் யூஸ் பண்ணு. உன்னி அதை நம்பி 1 ரூபா போட்டினாலும் போனது தான். அதனால் உனக்கு நல்ல தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்து 4 பேர்த்து போல் நல்ல வருமானத்தையும் கொடுத்து இன்னும் இருக்கிற காலங்கள் நல்லபடியாக அமைச்சா போதுமா? அமைச்சு தர வர ஞாயிற்றுக்கிழமை வந்து வருவோம். கர்ப்பசாமி மறுபடியும் சங்ககிரி வெடிச்சு நீ பார்த்து என்ன சொன்னாலும் சரிப்பா. அப்படியே ஜேசிபியெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். என்னப்பா வச்சுருக்கோம்? ஜேசிபிலெல்லாம் வச்சுருக்கோம். ஆள் நல்லா அமைய மாட்டேது. வேலை கிடச்சா ஆள் அமையல, ஆள் கிடச்சா வேலை அமையல. இடத்துலையும் கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டுருக்குது, ஆமாம் இல்லையா? அது நான் கர்ப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? ஓடி போய் காலில் விழுந்துட்டுவான். அதனால சரி. அதே போல் கர்ப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போலே நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து ஆளுக வர 1 வாரத்துலேருந்து 8 நாளைக்கு அப்புறம் நிரந்தரமாக உனக்கு வேலைக்கு ஆள் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் என்ன இடைஞ்சல் இருந்தாலும் சரி நல்லா ஓட்டி கொடுத்துட்றேன். அதே போல் உனக்கு அந்த இட பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துட்றேன், சரியா? சரி, எனக்கு வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை வேணுமே. நீயும் உன் மனைவியும் வரணும். வருவலா? எனக்கு நீயும் உன் மனைவியும் சேர்ந்து எனக்கு ஒரு மாலை கொண்டுட்டு வா. வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார். அதுக்குள்ளே நான் கர்ப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்து இடத்துக்குள்ளே பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து அதே போல் உனக்கு நல்லபடியாக வாழ்க்கையில்
வேலை அப்படின்னு பார்க்கும்போது ஜேசிபி மேலும் மேலும் வாங்கினா போதும். 3 வண்டி இருக்கா, அந்த 3க்கு ஓட்ட நிற்காமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு தரவா? நான் தான் ஆள் அமைச்சு தரேன். 8 நாள் பொறுத்துக்க, 8 நாளைக்கு அப்புறம் எல்லாம் அமைச்சு கொடுத்துட்றேன். அதை உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் 3 வண்டிக்கு 3 வச்சிரு. நான் கருப்பன் கூடவே இருக்கிறேன். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் வந்தவாசி வரிச்சு, கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரி ஒரு கட்டத்தில் ஓரளவுக்கு ஓஹோன்னு வாழ்ந்தான், அப்படியே இல்லையாப்பா? அதனால் இப்போ நம்ம மோசமான நிலைமையில் இருக்கான், வெளியில் சொல்ல முடியாது, அப்படியே இல்லையா? அதே போல் நம்ம போகிற இடத்துக்கு பிஸ்னஸுக்கு நல்லபடியாக எனக்கு முடித்து கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு உருவாக்கி கொடுத்து 4 பேர்த்து போல் நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா? அமைச்சு தர ஓடி போய் காலில் விழுந்துட்டு வா. ரேட்டு பேசிகிட்டு இருக்கான். அது வந்து பெரிய ப்ராஜெக்டாக ஒன்று பார்த்துட்ருக்க பார்த்தியா, அது கொஞ்சம் நிலுவையில் தான் வரும். அதில் செட்டில் ஆகலான்னு நீ பார்க்குற, ஆனால் அது வந்து பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இப்போதைக்கு ஆகாது. அதனால் இன்னொன்று பார்த்துருக்க பார்த்தியா, அதில் வேணால் நான் கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். இன்னும் ஒரு 2 இடம் இன்னும் பாரு, அதையும் உனக்கு நல்லபடியாக விற்று கொடுத்து எதிர்பார்த்த மாதிரி கருப்பை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். பெரிய அமௌண்ட்டாக வர்றதை வந்து 30 அவசரத்துக்கு ஆகாது. அதை ட்ரை பண்ண, நான் கருப்பை கூட இருந்து விற்று கொடுத்துட்றேன். ஆனால் உன்னோட அவசரத்துக்கு இப்போதைக்கு ஆகாது, சரியா? அதே மாதிரி கண்டிப்பாக நடக்கும், அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் நீ போகிற இடத்துல இல்லைங்காமல் வியாபாரம் பண்ணி கொடுத்து இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு கூட வந்தால் போதுமா? இன்னும் ஒரு 13 நாளைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் கருப்பை நல்லாவே இருக்கும். அது வரைக்கும் உனக்கு வந்து இன்னொரு டைம் இங்கே வர்றதுக்கு ஒரு போராட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ரெகுலராக நீ வர அளவுக்கு கருப்பு உருவாக்கினா போதுமில்ல. கிட்டவா? அப்படியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீயே ஒரு முடிவு எடுத்து வச்சுருந்தியா? நான் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் ஒடியாந்து வந்து பார்த்தேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் நெருக்கி முடிச்சு வந்துட்டான். எனக்கு இடத்த மட்டும் முடிச்சு கொடுத்தா போதும்னு நீ தாண்டாமா நான் கேட்டேன். இப்போ ஒரு கேஸுமே ஓடிட்டுருக்குது, ஓடிட்டுருக்கா இல்லையா? அந்த கேஸ் வந்து இப்போ முடிச்சு கொடுக்கணும், அப்படியே இல்லையா? அதனால் முடிச்சு கொடுத்துடலாம்ல. அது வந்து கிட்ட நெருங்கி வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் மறுபடியும் கொஞ்சம் இழுவையில் இருக்குது. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதை முடிச்சு கொடுத்துறேன். அதிலெல்லாம் கவலையே பட வேண்டாம். இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு, நான் தான் அமைச்சு கொடுத்துட்றேன். நீ அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. 13 நாளைக்கு மேலே நீ எந்த இடம் போனாலும் அந்த இடத்துல வெற்றியை அமைச்சு தரவா. வர்ற அமாவாசைக்கு வரும்போது ஒரு தடுமாற்றமாக இருக்கேன், கையில் காசும் கூட இல்லாமல் இருக்கேன். ஆனால் அமாவாசைக்கு வந்துட்டு போயிட்டு அப்படின்னா அதிலிருந்து நீ அடுத்த டைம் வரும்போது நீ சொல்லாமல் கிளம்பி ஓடியாந்துருது. அந்த அளவுக்கு உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்துட்றோம். நான் கருப்பன் கூடவே இருக்கம்போ. கருப்பசாமி மறுபடியும் ஆத்தூர் வச்சு, கருப்பசாமி நான் கூட இருக்கேன், உனக்கு என்ன பயம்? பயமாக இருக்கா? இருக்கா இல்லையா? பார்க்கணுமா வேணாமா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல். நீ வந்து நல்லதுக்கு மட்டும்தான் கருப்பன் துணை போவேன். உனக்கு ஆகிறவன் இருந்தாலும் சரி, ஆகாதவன் இருந்தாலும் சரி. அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கணும் நீ வந்து கேட்டியா? இல்லை, உனக்குள்ளே நியாயம் கிடைக்கணும், அப்படி தானே? அதே மாதிரி உனக்குள்ளே கொடுத்த பணத்தை கிடைக்கணும். அதையும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக பணத்தை அமைச்சு கொடுத்துட்றேன். நீ நினச்சது மாதிரி பணத்தை வந்து கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பே எங்கள் அண்ணனுக்கு தென்படலை. இருந்தாலும் இழுத்து ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு அவன் முடிவோடு இருக்கேன். இருந்தாலும் ஒரு 3 மாத காலத்துக்கு வந்து அவனை டைட் பண்ண வேணாம். 3 மாதத்துக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேட்டால் முழுசு அமௌண்ட் ஒட்டுக்க வராது. ஒரு 5-6 டைமே பிச்சு வாங்குற மாதிரி தான் இருக்குது. நீ கொடுத்த ஒரு அவசர சோழியாக கொண்டு கொடுத்தீங்கள, அதனால் வந்து அப்படி திரும்பி வராது. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். அதே போல் உனக்குள்ள எவ்வளவு எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, யார் நல்லவன் கெட்டவனாக இருந்தாலும் சரி, நான் கருப்பசாமி உனக்கு துணை நின்று நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக உனக்கு வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேற்றி கொடுத்து முதல்ல ஒரு பதவியில் இருந்தான், 2வது மறுபடியும் இன்னொரு பதவிக்கு எதிர்பார்த்துட்ருக்கான். அந்த பதவி கருப்பசாமி உனக்கு தொலாவி அமைச்சு கொடுத்து உன் பிள்ளையும் நல்லபடியாக கரை சேர்த்தி கொடுத்து, அதே மாதிரி ஒரு இடைஞ்சல் ஒன்று இருக்குது, அதை வந்து நாடு கடத்தணும். யாரை நாடு கடத்தணும்? உனக்கு எதிர்ப்பாலேயே ஒருத்தர் போட்டிக்கு சவாலுக்கு ஒருத்தர் இருக்கான், அவனை ஒன்று நாடு கடத்தணும். கடத்தலாமா வேணாமா? உனக்கு சொல்கிறது புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சிச்சில்ல? நீ தானே மறைமுகமாக சொல்லியிருக்க. அதனால் நாடு கடத்தணும், நடத்திடலாம். ஏன்னா அவன் தப்பு செஞ்சுருக்கான். அதனால் எனக்கு இடைஞ்சல்,
இருக்கிறவங்களுக்கு இடைஞ்சல். எங்கேயோ போய் நல்லா இருந்துட்டு போகிறேன் அப்படி தானே? அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன், ஓடி போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அப்படியாப்பா, நீ நினச்சது போலேயே உனக்குள்ள பணத்தை வாங்கி கொடுத்து, நீ இருக்கிற வியாபாரத்தையும் நல்லபடியாக உனக்கு வருமானத்தையும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் எதிர்ப்பு யாரும் இல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு, என் பேரை சொல்லி வச்சிரு, இன்றைக்கே நான் கூட வந்துடுறேன். இதை கொண்டுட்டு போய் 2 பேரும் உள்ளுக்கு சாப்பிட்டேன்னு கருப்பை உனக்கு தாயும் தகப்பனை நான் கூட இருந்து எந்த வித குழப்பம் இல்லாமல் படிக்க வச்சு, நீ எதுக்கு படிக்கணுமோ அதே போல் கருப்பை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். யாரை பற்றி எதுவுமே நீ குழப்பப்படக்கூடாது. உனக்கு தேவை படிப்பு, அதை மட்டும் படி. நீ எதிர்பார்த்த மாதிரி சந்தோஷமான நிகழ்ச்சி நான் கருப்பை நான் உனக்கு நடத்தி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? எதிரி இன்னும் ஒரு 15 நாள் மட்டும் பொறுத்துக்க, அதுக்குள்ளே எல்லாத்தையும் வாய் அடைச்சிட்றேன். 3 மாதத்துக்குள்ளே அந்த பண பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துட்றேன். எனக்கு தவறாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு என்ன வாங்கிட்டு வருவேன்? அப்புறம் எனக்கு பாட்டில் சுருட்டு தவறாமல் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. வர்ற சித்திரை வந்து அடுத்த சித்திரை வர்றதுக்குள்ளே உன்னோட பிரச்சனை அத்தனையும் எடுத்து கொடுத்து, நீ நினச்சது போல் உங்கள்கிட்ட தேடி வர்ற அளவுக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அந்த காலமும் நடக்கும், அதையும் நீ பார்ப்ப. சரியா? ஆனால் அது வரைக்கும் நீ தேடியெல்லாம் போக தேவையில்லை. எப்படி வந்து வம்பு கட்டிட்டு தேவையில்லாமல் வெளியில் போனானோ அதே போல் தேடி நான் செஞ்சது தவறு தான் அப்படிங்கிறத ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறக்குள்ளே தேடி வந்தால் போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதை கொண்டு கைப்படாமல் வச்சுக்க. சரியா? இதை கொண்டுட்டு எல்லோரும் சாப்பிட்டணும். கூடவே வரம்போ.